அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு மாத காலத்திற்கு மேலாக புதிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மறுமலர்ச்சியான ஆட்சி என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் நியாயத்தராசு என்றெல்லாம் சொல்லி விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த கட்சிகளிலிருந்து பல முன்னணி தலைவர்களும் அங்கே சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு தேவையான 10 சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியும் தங்களது கட்சியின் சார்பில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து தனிப்பெரும்பான்மையோடு அவர்கள் ஆட்சியை தொடர்வதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள். ஒரு பக்கம் மீடியாக்கள், பல அனுபவமிக்க தலைவர்கள் கூட தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் 1967 போல என்று சொல்கிறார்கள். 1967 காலகட்டம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார், திரு கலைஞர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு மொழிவாரியான சில கொள்கை முழக்கங்களை முன்னெடுத்து பட்டி தொட்டியெல்லாம் மிக சிரமமான முறையில் அந்த பிரச்சாரத்தை பிரசங்கம் செய்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று மிகவும் புனிதரான காமராஜரை கூட ஒரு பல்கலைக்கழக மாணவரை வைத்து தோற்கடிக்க வைத்தார். அந்த காலகட்டத்தினுடைய பிரச்சாரம் என்பது இத்தமிழக மண்ணில் நடந்ததோ நடக்கவில்லையோ, அது உண்மையோ அல்லது எல்லோருக்குமானதோ அல்லது சுயநல அரசியலுக்கான விளம்பரமோ எதுவாக இருந்தாலும் கூட தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழ் மொழி பிரதானமாக இருக்க வேண்டும், அதற்கு அடுத்தாற் போல உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை முன்வைக்கலாம் என்று அன்றைக்கு இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி மொழிவாரியான ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி கொண்டு சென்று இந்த தமிழ் மொழிக்கான ஒரு போராட்டமாக முன்னெடுத்து அந்த காலகட்டத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அந்த கொள்கை முழக்கம் என்பது இன்றைக்கும் தேவை. ஏனென்றால் உலகத்தில் நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்வார். மணலும் ஆறும் வராத காலத்தில் கூட தமிழ் மண் தோன்றியது என்றும் தமிழ் மிகப்பெரிய கலாச்சாரத்தோடு பறைசாற்றப்பட்ட ஒரு மூத்த குடி என்று கண்ணதாசன் சொல்கிறார். அந்த வகையில் தமிழ் மொழிக்கான ஒரு கொள்கையை முன்னெடுத்து வந்த அரசியலை இன்றைக்கு இருக்கிற இந்த சினிமா நடிகர் முதல்வரோடு ஒப்பிட்டு சொல்வதை நாம் வேதனையோடு அதை பார்க்குறோம். ரொம்ப வேதனையாக பார்க்குறோம். எந்த அரசியலை யாரோடு ஒப்பிடுவது? இவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் போனால் திரு விஜய் அவர்களை காமராஜரோடு கூட ஒப்பிடுவார்கள், தீரர் கக்கனோடு கூட ஒப்பிடுவார்கள், பக்தவச்சலம் அவர்களோடு கூட ஒப்பிடுவார்கள். நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பிரச்சாரத்தை நாம் இன்றைக்கு மீடியாக்களில் பார்க்குறோம். சட்டமன்ற நாகரிகம், தமிழக சட்டமன்றத்திற்கென்று இருந்த பெருமை, தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே பேரறிஞர் அண்ணா வரையில், அதற்கு பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வரையில் கூட மிக நீண்ட நெடிய போராட்டத்தையும் களப்போராட்டத்தையும் முன்னெடுத்துத்தான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே சபைகளுக்குள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் சமீபத்திய அரசியல் மாற்றத்தில் வாக்களித்தவர்கள் உண்மையிலேயே தமிழ் சிந்தனையோடு தான் இருந்து வாக்களித்தார்களா? ஆளுமையும் முதுமையான அனுபவமும் அரசியலுக்கு மிகப்பெரிய முன்னோட்டம் என்பதை மறந்துவிட்டு வாக்களித்த தமிழர்களை நாம் என்ன சென்று சொல்லுவோம் தெரியவில்லை. உலகம் முழுவதும் இந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவை மிகவும் ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முடிவை தமிழகத்தில் இருந்தால் நாம் பார்த்திருக்கிறோம் என்று. இந்த தேர்தல் முடிவையும் இப்பொழுது இருக்கிற ஆட்சி நிர்வாகத்தையும் நாம் அவ்வளவு எளிமையாக நாம் ஏற்றுக்கொண்டு விட முடியாத நிலையில்தான் கற்றறிந்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய பேச்சாளர் வைகோ ஒபாமாவோடு ஒப்பிடுகிறார். நம்ம இதை எங்கே சொல்வதென்று தெரியவில்லை.
மிகப்பெரிய போராளிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அங்கே சுயநலத்திற்காக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய போராளி என்று தன்னை பட்டியல் சமுதாயத்த மக்களுடைய தலைவன் என்று சொல்லிக்கொண்ட திருமாவளவன் அவரும் கைகோர்த்திருக்கிறார். இந்திய முஸ்லீம் லீக் சிறுபான்மையினுடைய காவலன், எங்களுக்கெல்லாம் காவலர் என்று இவ்வளவு காலம் ஒரு கட்சியில் இருந்துவிட்டு இந்த ஆட்சியை அமைத்திருக்கிற கட்சிக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்வைத்துவிட்டு கையிலே மை அழிவதற்கு முன்பு கூட மிக வேகமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மிகப்பெரிய துரோக இயக்கம், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் துரோக இயக்கம். தமிழகத்திலே 1.5 லட்சம் மக்களை, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த பொழுதும் தமிழகத்திற்கு துரோகம்தான். அந்த இயக்கமும் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில் 1 மாத காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் உற்று நோக்கி பார்க்கிற பொழுது அனைத்தும் ஒரு பக்குவமற்ற, எந்த சூழ்நிலையான அரசியல் பட்டறிவை இல்லாத ஒரு நிலையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை சமுதாய மக்கள் ஒரு துளி மையால் ஒரு நிமிடத்திலே எந்த விதமான காரணத்தையும் ஆய்ந்து நோக்காமல் இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், இந்த 5 ஆண்டு காலம் அல்லது 3 ஆண்டு காலம் அல்லது எத்தனை ஆண்டுக்கு இந்த ஆட்சி தொடர்கிறது